தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங், இந்த பாக்ஸில் என்ன ஃபோன் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, ரீசெண்டாக ஒவ்வொரு மாதமும் ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒரே ஃபோனை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ஃபோனை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக ஒவ்வொரு கலரில் லான்ச் பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்த வேரியண்ட்டையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன்ப்ளஸ் 70 லான்ச் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ 70 Pro லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம். கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மற்றும் ஏற்கனவே லான்ச் ஆன 7 Proக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸுடைய அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்க. ஸோ திரும்பவும் நான் உட்காந்து மெதுவாக போரிங் அன்பாக்சிங் எல்லாம் பண்ண விரும்பல. ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தா ஒரு சீமை ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குது. ஜூஸ் பாட்டில் தாங்க, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ சீமை ஜூஸ் பாட்டில் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க குயிக்காக அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. அடுத்ததாக மொபைலும் கொடுத்துருக்காங்க. மொபைலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடையாது. ஆமாங்க, நீங்கள் ஒரு வேளை 70 பார்த்துட்டு அதே மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய கேமரா டிசைன் பின்பக்கமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது இதில் கிடையாது. அதற்கு பதிலாக நம்ம 7 Proவில் பார்த்தா அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான். அது என்னன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கடுத்தபடியாக நமக்கு ஃப்ரீ டிபியூ கேஸ் இருக்குது. சிம் எஜெக்டர் டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இருக்குது. இது வார்ப் சார்ஜ் 30T அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 30 வாட்கான சார்ஜர், டைப் சிக்கான ஒரு கேபிளும் இருக்குது, ரெட் கலரில் அழகா. மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பண்ணிடலாம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு Snapdragon 855+ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிறது. Adreno 640 அப்படின்ற ஜிபியும் இருக்குது. 4085 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் இருக்குது. வார்ப் சார்ஜ் 30T அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்டும் இருக்குது. இது முன்ன இருந்த சார்ஜர், அதாவது 7 Pro கூட கம்பேர் பண்ணும்போது 26% வந்து வேகமாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8GB RAM, 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 3.0 தான். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக், NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் OS 10 மேலே அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் 10ல் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. 206 கிராம் இந்த மொபைலுடைய வெயிட்டும் இருக்கும். சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1.07 ஹெட்டுக்கும் 0.72 பாடிக்கும் வந்து இருக்கு. இப்போ இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஸ்லைடரும் வந்து இருக்கும். என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம் இதுதான். டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டரி நாய்ஸ் கன்செஷன் மைக் இருக்குது. பாப்அப் கேமராவும் இருக்குது. இடது பக்கமாக வால்யூம் ராக் கீ இருக்குது. கீழ்ப்பகுதியில் நமக்கு டியூல் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அதே போல் ஸ்பீக்கரும் இருக்குது. பின் பக்கமாக பார்க்கும்பொழுது நமக்கு இதோடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. கார்னிங் கோர்லா கிளாஸில் நல்லா மோல்ட் பண்ணியிருக்கு. கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கேமரான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா சோனி IMX586 சென்சரோட f1.6 அப்பச்சர் சைஸில் இருக்குது. இதில் OAS, EAS 2 சப்போர்ட்டும் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா இருக்குது. இது டெலஃபோட்டோ லென்ஸ்க்காக 3x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். 16 மெகாபிக்சலுக்கான தேர்ட் கேமரா இருக்குது. இது அல்ட்ரா வைட்காக 117 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிளில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இதில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். டியூல் ஃப்ளாஷும் இருக்குது. அதே போல் OnePlus உடைய லோகோவும் வந்து கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக வந்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு பாப்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா, அது 16 மெகாபிக்சல் கேமரா, சோனியுடைய IMX471 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார். இதில் EA சப்போர்ட் இருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு 6.67 இன்ச் கொண்ட QHD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. நல்ல கர்வியா இருக்கு. கார்னர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் 90 Hz டிஸ்பிளே முன்ன இருந்தது, இதுலயும் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு போயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் OS 10 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். நான் ஏற்கனவே பீட்டா வெர்ஷனை டெஸ்ட் பண்ணேன் 7 Proவில். பட் இது உண்மையில் ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. யூஸ் பண்ண இன்னும் வந்து எப்படி இருக்குன்றது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கேமராவுடைய இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேமரா இன்டர்ஃபேஸ் தான். ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மேக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த ஃபோட்டோ இதில் எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனில் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் வித்தியாசமாக இருக்குது? பிகாஸ் ஏற்கனவே நம்ம கிட்ட 7 Pro இருக்குது, இது 70 Pro. இந்த 7 Proக்கும் 70 Proக்கும் உண்மையிலே என்ன தான் வேறுபாடுகள்?
அதையும் பார்த்துடலாம். OnePlus 7 Proவில் 855 ப்ராசர், 30 வாட்கான சார்ஜர், 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 855 ப்ளஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 30T அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார்ஜர் இருக்குது. 26% வேகமாக சார்ஜ் ஆகக்கூடிய சார்ஜர். 4085 mAh கொண்ட ஒரு பேட்டரி, அதாவது 85 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. கூடவே அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதே போல் நான் கேமராவில் சொன்ன மாதிரி நீங்கள் சூப்பர் மேக்ரோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு 7 Pro உடைய யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண தேவை கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு அப்கிரேட்லாம் அது வந்து கிடையாது. மேபி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஜென்ரேஷனில் இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இதோடைய ஆக்சிஜன் OS 10 தான் இருக்குது. Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 10க்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணுமா, ஆக்சிஜன் OS 10 வச்சு நான் போட்டுட்டுமா, மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ அந்த UI தான் இந்த ஃபோனில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி மித்தது எல்லாமே OnePlus 7 Proவில் என்ன இருந்ததோ அதே தான். ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus 7 Pro உடைய யூஸராக இருந்து அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. மேபி 5 சீரிஸோ இல்லாட்டி 4 சீரிஸோ, அதாவது 3 சீரிஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வேணால் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். விலை விவரங்கள் என்ன ஏதுன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இந்த 70 Pro பற்றின முழுமையான விளக்கங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கம்பேர் பண்ணணும், இல்லை இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வட டெக்னாலஜி.